நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரி படிப்பு இருக்குல்ல, அந்த படிப்பை படிச்சுட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் வேலை கொட்டி கிடக்கு. உதாரணமாக 5000 வேலை இருக்குது, 5000 பட்டதாரிகள் தேவைப்படுறாங்கன்னா அதை படிச்சுட்டு வர்றவங்களே வருஷத்துக்கு 2000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன எவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா அந்த படிப்பு தான் மீன்வளம் சார்ந்த படிப்பு. இந்தியாவில் 3 யூனிவர்சிட்டி முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகமும் ஒன்று. அவங்க இப்போ அட்மிஷன் தொடங்கியிருக்காங்க. எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஆனால் அதோடைய வாய்ப்பு பன்மடங்கு இருக்குது. அந்த மீன்வள பல்கலைக்கழகம் மீன் சார்ந்த படிப்பு இருக்குல்ல, அந்த உலகத்துக்குள்ள பயணிக்கலாம் தான் இந்த எபிசோட் பண்ணுறோம். நம்மளோட அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஃபெலிக்ஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க. மீன் இயற்கையின் கொடை, கடலில், ஆறுகளில், நீர்நிலைகளில் இருக்குது. மீனவர்கள் அதை பிடிக்கிறாங்க, மீனை வளர்க்குறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குல்ல, அதை ஒரு சயின்ஸாக, அதை ஒரு தொழில்நுட்பமாக படிச்சுட்டு வர்றவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க சார்? நல்ல தரமான மீன் குஞ்சுகளை அல்லது இறால் குஞ்சுகளையே நம்ம இருப்பு செய்யணும். ஓகே ஓகே. அப்போ அதற்கு நோய் இல்லாத மீன் குஞ்சுகளை நம்ம எப்படி கண்டறிவது, அந்த இடத்துல நம்ம சயின்ஸ் தேவைப்படுது. அப்படி என்னென்ன படிப்புகள் சார் கொடுக்குறீங்க? முக்கியமான படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். அது 4 வருட படிப்பு. இது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி. இது இது முக்கியமான படிப்பு. இது சயின்ஸ் பேஸ்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டில் ஒரு 3 படிப்புகள் தரோம். அது ஒன்று பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அது ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக பிடெக் பயோடெக்னாலஜி, அப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இந்த 3ம் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாகவும் ஒரு படிப்பு தரோம். அது பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு. அது ரிலேட்டடாக ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கோர்ஸை நாங்கள் கொடுக்குறோம். இது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்தபடியாக பிஓக் அப்படிங்கிற ஒரு 3 வருட படிப்பு தரோம். இப்போ அந்த படிப்பை படிச்சுட்டு வர்றவங்க எந்தெந்த ஸ்ட்ரீமில் வேலைக்கு போகலாம்? அரசாங்க நிலையில் எந்தெந்த இடத்துக்கு போகலாம்? எவ்வளோ உயரிய இடத்துக்கு வரைக்கும் போக முடியும்? தனியாரில் அது எந்த அளவுக்கு போகலாம் சார்? அதாவது அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ துணைவேந்தராக இருக்கேனாக்கா நானுமே அந்த பிஎஃப்எஸ்சி படித்தது தான். ஸோ அதனால் ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துக்கிட்டாக்க அதிகபட்சமாக துணைவேந்தர் பதவி அளவுக்கு நம்ம போக முடியும். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அடிஷ்னல் டைரக்டர் வரைக்கும் நம்ம போக முடியும். மீன்வளத்துறையில் எந்த பணிக்கு போனாலும் அது ஃபிஷரிஸ் படிச்சிருக்கணும். படிச்சாதான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் எழுதணும். அதாவது பிஎஃப்எஸ்சிங்கிறது பேசிக் டிகிரி வேணும். அதாவது முதல்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸுக்கு அது தேவைப்படுது, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸுக்கு தேவைப்படுது, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர், அடுத்தது டெப்டி டைரக்டர், அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர், அடிஷ்னல் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா பதவிகளுக்குமே அந்த பிஎஃப்எஸ்சிங்கிற டிகிரி ரொம்ப முக்கியமானது. தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த தனியாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக உள்ள இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க சயின்டிஸ்டாக போக முடியும். ப்ரைவேட்டை பார்த்தோம்னாக்கா முக்கியமாக மீன் பண்ணைகள் இருக்கும், இறால் பண்ணைகள் இருக்குது. இதை விவசாயிகளும் எடுத்து பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய கார்பரேட் செக்டாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே 40-50 ஃபிஷ் ஃபீட் மில் ஃபேக்ட்ரிஸே இருக்குது. ஓகே. அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் அது உணவு உற்பத்தி பண்ணுறது எப்படி, அதனுடைய ஃபார்முலேஷன் எப்படி, ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு இறாலுக்கும் அதற்கேற்ற மாதிரி புரதம் தேவைப்படும்னு சொன்னேன், பல சத்து பொருட்கள் தேவைப்படும். இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஃபீட் ஃபார்முலேட்டர், அவருக்கு இந்த படிப்பு படித்தவங்க போக முடியும். ஆரம்ப நிலை ஊதியம் 4 வருஷம் படித்து வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 வருஷம் படித்து வந்தாக்க பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக வராரு அப்படின்னாக்க அவருக்கு மினிமம் 80,000 ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஓகே. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸில் இல்லை, அது எம்எஃப்எஸ்சி படிக்கணும், மாஸ்டர் டிகிரி. பல்கலைக்கழகத்தில் பொதுவாக மாஸ்டர் டிகிரி மினிமம் அவர் படிச்சிருக்கணும், அந்த இது கிடைக்கும். பல்கலைக்கழகத்தில் சில வேலைகள் இருக்குது, மிக குறைவான வேலைகள், ஃபார்ம் மேனேஜர்னு சொல்லக்கூடியது. அதில் படித்தாருனாக்க 50,000 55,000 ரூபாய் அவர் மாத சம்பளம் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிஎஃப்எஸ்சி படித்த ஒருத்தர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போனார், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போகிறாருனாக்கா அவர் 40,000 50,000 ரூபா சம்பளம் வாங்க முடியும். இதே ப்ரைவேட்டுக்கு போனார்னாக்கா இனிஷியலாக ஒரு பிஎஃப்எஸ்சி படித்தவர் போனார்னா 20,000 25,000 ரூபா வரைக்கும் அவருடைய சம்பளம் இருக்கும். ஆனால் அதனுடைய சம்பள உயர்வு என்பது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் சார் எதிர்பார்க்கலாம்? கட் ஆஃப் எப்படி இருக்கும்? அதாவது கட் ஆஃபுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் அந்த கம்யூனிட்டி வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பிஎஃப்எஸ்சினாக்கா உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிசின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 180க்கு மேலே நம்ம அதில்
எடுத்துருக்கணும், 180 185 எடுத்துருக்கணும். அப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறைச்சி எடுத்தாவே 160 150 எடுத்தால் கூட அந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி கிடைக்கும், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கிடைக்கும். பிஓ கோர்சஸ் பிபிஏக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து இதுக்கு வந்து சயின்ஸ் பேஸ்டு படித்தவங்க தேவையில்லை, மேக்ஸ் பேஸ்டு படித்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது எந்த +2ல் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அவங்க வந்து இந்த பிபிஏவுக்கும் இந்த பிஓக்கு படித்த 3 கோர்சஸ்க்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி சீட்டு கிடைக்கும் பொழுது வந்து இந்த பிபிஏ பிஓக்கெலாம் வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பாஸ் பண்ணிட்டாவே கொஞ்சம் மார்க் எடுத்துட்டாவே அவனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த பிபிஏ பிஓ கோர்சஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து ஒரு மாணவன் வந்து +2ல் எந்த ஸ்ட்ரீம் அக்கௌண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, காமர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு +2 முடித்த பிறகு வந்து அவருக்கு மீனில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவர் பிபிஏ எடுக்க முடியும். பிஓ கோர்சஸ் 3 கோர்சஸுமே வந்து அவர் வந்து நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டோடு அப்ளை பண்ணலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கு வந்து ஒரு 160 150 எடுத்தவங்களும், பிஎஃப்எஸ்சிக்கு பொதுவாக அதுதான் முதன்மையான கோர்ஸுங்கிறதுனால வந்து கொஞ்சம் அதிகமான மார்க் எடுத்தவங்க வந்து அப்ளை பண்ணாங்கனாக்கா அவர்களுக்கு கிடைக்கும். அந்த 4 ஆண்டு படிப்புக்கு வந்து கட் ஆஃப் 180லேருந்து 190க்குள்ள அப்படி வகைப்படுத்தலாமா? எல்லா கம்யூனிட்டியும் அதுக்குள்ள வந்துருவாங்களா சார்? குறைந்தபட்ச கட் ஆஃப், அதாவது குறைந்தபட்ச கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 170 வச்சுக்கலாம். ஓகே, 170லேருந்து 190 வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து பிஎஃப்எஸ்சிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிடெக் இந்த பிடெக் கோர்சஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து 150லிருந்து நம்ம வந்து அது குறைந்த கட் ஆஃபில் கிடைச்சிடும். இந்த நம்ம பிபிஏ பிஓக்கு கோர்சஸுக்கு வந்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு மார்க் எடுத்துட்டாங்கன்னாவே வந்து அவர்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். 4 வருஷ படிப்புக்கு 3 வருஷம் படிப்புக்கு தொழிற்கல்வி படிப்புக்கு என்ன செலவாகும் சார்? எப்போ வரைக்கும் நமக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அவகாசம் இருக்குது? இது 27 ஜூன் வரைக்கும் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாட்களில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 5500லேருந்து 6000 அப்ளிகேஷன்ஸு நம்மள்ட்ட இருக்கிற 430 சீட்டுக்கு 35 சீட்டுக்கு வந்திருக்குது. 5000 அப்ளிகேஷன் வந்திருக்குது. இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கட்டணம் தான் வச்சுருக்கோம். இந்த தடவை வந்து ஓசி பிசி எம்பிசிக்கெலாம் வந்து 300 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீ. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 150 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீ. எத்தனை கோர்ஸ் வேணாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க. அது வந்து ஒரு கோர்ஸ் தான் அவங்க வந்து போடணும்னு கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய 8 இளநிலை பட்டங்களையும் இதுக்கும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சயின்ஸுக்கும் பண்ணலாம், இன்ஜினியரிங்கும் பண்ணலாம், எதுக்கும் பண்ணலாம். 300 ரூபா தான் இருக்கு. அதே மாதிரி 150 ரூபா தான் எஸ்சி எஸ்டிக்குனாக்க அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபீயும் கிட்டத்தட்ட ரொம்ப குறைவாக 200 ரூபா தான் வந்து கவுன்சிலிங் ஃபீயே. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதாவது மாணவர்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும். மாணவர்களுக்கு வந்து ஒரு இப்போ எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளிகேஷன் போடும்போது அதுக்கு ஒரு 500 இதுக்கு ஒரு 500 அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து அதனால வந்து அவர்களை அப்ளை பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்ளிகேஷன் ஃபீயும் குறைச்சிட்டோம். இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீலாம் 3000 ரூபா அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே இது கவுன்சிலிங் ஃபீ வந்து 200 ரூபா 100 ரூபா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் பிஎஃப்எஸ்சி மற்றும் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இது ரெண்டும் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு கோர்சஸ். அதனால் ஒரு செமஸ்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 16000 ரூபா தான் ஃபீஸ். கிட்டத்தட்ட மெடிக்கல் ஃபீஸ் அந்த அளவு அவ்வளோதான். 16000 ரூபா ஒரு செமஸ்டருக்கு 16000 ரூபா தான் அவங்க கட்ட வேண்டியிருக்கும். இது வந்து 2 செமஸ்டர். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டெக்னாலஜி ரிலேட்டடில் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் ஸ்பான்சருங்கிறனால 16000 ஆகிடுது. இந்த பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் பிபிஏ, இந்த 3 கோர்ஸும் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். ஸோ அதனால வந்து இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு செமஸ்டருக்கு 50000லேருந்து 55000 ரூபா. இதுவும் பொறியியல் கல்லூரிகளை விட கம்மியாக தான் இருக்குது. தனியார் பொறியியல் கல்லூரிகளை விட குறைவானது தான் தனியார். ஸோ இந்த 3க்கும் அதுக்கு ஒகேஷனல் வந்து நான் சொன்னது மாதிரி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து 8000லேருந்து 10000 ரூபா தான் அவங்களுக்கு. இது கலை அறிவியல் கல்லூரிகளை விட இதுவும் குறைவாக தான். ஸோ அதனால் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவில் வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மி. இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிசி ஸ்காலர்ஷிப் உண்டு, கிடைக்கிறவங்களுக்கு அவ்வளோ எலிஜிபிலிட்டி இருந்தாக்க எஸ்சி ஸ்காலர்ஷிப் உண்டு, எஸ்டி ஸ்காலர்ஷிப் உண்டு. இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களும் அதில் வந்து உண்டு. இதே மாதிரி 7.5% நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு, ஏன்னா இது வந்து மீன் சம்பந்தமான கேள்வியாக இருந்தது, 20% அவர்களுக்கு வந்து சீட்டு வந்து அவர்களுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.